தடியடி நடத்தப்பட்டது, லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றது எல்லாமே குற்றச்சாட்டு அப்படிங்கிறதும், கூட்டத்திற்குள் ரவுடிசம் புகுந்தாங்கன்னு சொல்றதுக்கு எந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னும், விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில் வீசியதே வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னும், ஸோ இதனால இம்மீடியட்டா கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ணல, ஹைகோர்ட்டே தாமாக முன் வந்து தான் இந்த எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னும், அரிய கேசஸ்க்கு மட்டும்தான் சிபிஐ விசாரணை கொடுக்கப்படும், அதாவது ரேர் கேசஸ்க்கு மட்டும்தான். அப்படி இருக்கும் போது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு. இப்போ வந்து நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டா கூட்டாட்சிக்கு எதிரானதாக மாறும் அப்படின்னு அரசு தரப்பு கோரிக்கை விடுத்து அவங்க வாதங்களை அவங்க முன்வைத்தாங்க. கூடவே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வைத்த வாதங்களை நாங்கள் வந்துட்டு ஆவணங்களாக சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஜட்ஜஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எல்லாரும் வைத்த வாதங்களை ஆவணங்களாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. அந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து விட்டு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம்னு சொன்னதின் விளைவாகத்தான் இன்றைக்கு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணப்பட்டது, சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு.